சிறந்த மனைவியினுடைய 3 அடையாளங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கணவன் அவளை பார்க்கிற போதெல்லாம் அவனை பரவசமூட்டுவாள். அவளுக்கு ஏதாவது ஒன்றை சொன்னால் அதற்கு வழிபடுவாள். கணவன் வீட்டில் இருந்து வெளியேறிவிட்டால் அவனுடைய வீட்டையும் கற்பையும் பாதுகாத்துக் கொள்வாள். இவள் தான் சிறந்த பெண் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட வந்து கேட்டாங்க, ஒரு பெண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டு இருக்கிறாள் என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கணவனுக்கு என்பதாக. ஒரு ஆண் யாருக்கு அதிகம் கடமைப்பட்டு இருக்கிறான் என்பதாகவும் கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தாய்க்கு என்பதாக. ஒரு ஆணை பொறுத்தவரை தாய்க்கு அதிகம் கடமைப்பட்டு இருக்கிறான், ஒரு பெண்ணை பொறுத்தவரை தன்னுடைய கணவனுக்கு அதிகம் கடமைப்பட்டு இருக்கிறாள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஒரு உதவி கேட்டு ஒரு பெண்மணி வந்தாங்க. உதவியெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சாங்க. அந்த பெண்ணை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, உன்னுடைய கணவனிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதாக கேட்டான். அந்த பெண்மணி சொன்னாங்க, என்னால் முடிந்த அளவிற்கு எந்த குறையும் செய்வதில்லை, முடியாத சில விஷயங்களை தவிர என்பதாக சொன்னார். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை பார்த்து சொன்னார்கள், ஃபந்துரி ஐன அன்த மின் ஃபஇன்னமா ஹுவ ஜன்னத்துக் வ நாருக் என்பதாக சொன்னார். உன்னுடைய கணவனிடத்தில் நீ எப்படி நடந்து கொள்கிறாய் என்பதை கவனத்தோடு பார். ஏனென்றால் நிச்சயமாக உன்னுடைய கணவன் தான் உன்னுடைய சுவர்க்கமாகவும் உன்னுடைய நரகமாகவும் இருக்கிறார் என்பதாக சொன்னார். கணவனுடைய பொருத்தம் பெற்றுவிட்டால் சுவர்க்கம், கணவனுடைய அதிருப்திக்கு ஆளானால் நரகம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்.